ஃபேன்ஸ்க்காக ஆட முடியாது. மேட்ச் சிச்சுவேஷன் என்னவோ அந்த சிச்சுவேஷனுக்கு தான் நான் ஆட முடியும், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் இப்போ தோனி இன்னைக்கு உள்ள வந்த உடனே அவர் ஒரு விஷயத்த சொன்னார். இன்னைக்கு டாஸ் பேசும்போது இப்போ என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்துட்டு அதர் டீம்ஸ் பத்தி எல்லாருமே வெளியே பேசுறாங்கல்ல, சிக்ஸ் அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இப்ப அதுக்கு அவர் சொல்லிட்டார் ஒரு பதில். நாங்க வந்து சிக்ஸ் அடிக்கிற டீம் கிடையாது. எங்க கிட்ட வந்துட்டு ஸ்லாக் ஓவர்ஸ்ல வச்சு வாங்குற மாதிரி ஆள்னா எங்க கிட்ட இல்ல. எங்க கிட்ட இருக்கிற பேட்ஸ்மேன் பவுண்டரிஸ் அடிக்கிறவங்க, 4 டைம் பார்த்து கேப்ல 4 அடிக்கிற பேட்ஸ்மேன். அவங்க அதை சரியா பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுதான் எங்க ஸ்ட்ரென்த்னர். ஆனா அந்த ஸ்ட்ரென்த்துக்கே இந்த பேட்ஸ்மேன் ஆட மாட்டேங்கிறாங்கன்றதுதான் எனக்கும் பிரச்சனையா தெரியுது சார். பிகாஸ் இப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன புரியுதுன்னா, சிக்ஸ் அடிக்கிற பேட்ஸ்மேன் தான் டீம் இருந்தா மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தா, சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி கூட ஜெயிச்சது சிக்ஸ் அடிக்கிறவங்களா இல்லாமே கூட அதே மாதிரி தான் விளையாடிருக்காங்க. பட் அட்லீஸ்ட் இப்போ டெவான் கான்வேனா பவர் பிளேல ஒரு 4 பவுண்டரி கன்ஃபார்மா அடிச்சிருவாரு. ஒரு 5-6 ஓவர் முடிவுக்குள்ள ஒரு 7 பவுண்டரி வந்துடும். ரச்சின் ரவீந்திரா மாதிரி, ருத்துராஜ் கேக்வாட் மாதிரி ஆளுங்க பவுண்டரிஸ் அடிச்சிருவாங்க. அந்த பவுண்டரிஸே வரல, சிக்ஸஸ் விடு, 4 வரலையே, அப்ப நீ என்ன பண்றங்கிற கேள்விதான் இங்க வருது. சோ ஓவராலா இந்த டீம் வந்து ஏதோ ஒரு இடத்துல டிமாரலைஸ் ஆகிருக்காங்களா, டீமுக்குள்ள ஏதாவது இஷ்யூவா, இவங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எதுலாம். ஏன்னா இப்ப தோனி மாதிரி ஒரு ஆள் உள்ளுக்குள்ள இருக்கும்போது அவரை விட ஒரு பெரிய மோட்டிவேஷன் வேற எதுவுமே தேவையே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். அதை தாண்டி உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியல. வாட் டு யூ திங்க் இஸ் டிமாரலைசிங் தம்? ஏதோ ஒரு பிரச்சனை மைண்ட்ல ஏதோ இருக்குதா இவங்களுக்குலாம்? இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்ல முடிச்சு இன்டர்வியூ ஏதாவது வந்து போறான், ஒரு டிகிரிக்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ போகும்போது, நீ ஏன் நல்லா ஹை மார்க்ஸ் வாங்கல, ஏன் டிஸ்டிங்ஷன் வாங்கலன்னு கேட்டா, இல்ல சார் நாங்க வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கணும் அந்த ஒரு ஐடியால நான் படிக்கல சார், நான் பேசிக்கா பாஸ் பண்ணின்னு ஒரு சர்டிபிகேட் வந்தா போறோம் அப்படின்ட்டு தான் சார் நான் படிச்சேன் அப்படின்னு சொன்னா அந்த இன்டர்வியூல என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ரீசன் கொடுக்க முடியுமா? அப்ப மீதி டீம்ஸ் சிக்ஸ் அடிக்கிற ஆளா எடுக்கிறாங்களே, அவங்க சிக்ஸ் அடிக்கிற ஆளை எடுத்து அதுல கப் அடிக்கணும்னு தானே பாக்குறாங்க. சோ இந்த ரீசன் எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? நம்ம எடுக்கிறது நீங்க சரி 4 அடிங்க, நீங்க பவுண்டரி அடிங்க, இந்த பவுண்டரி அடிக்கல, நீங்க இந்த பவுண்டரி அடிச்சு நீங்க பவுண்டரி 4லயே 200 அடிங்க, நாங்க 6ல தான் 200 அடிங்கன்னு நான் கேட்கல. எங்களுக்கு ஒரு சந்தோஷம், டிலைட் பால் ஸ்டீப்லிங் ஸ்கையர்ஸ் தான் எங்களுக்கு ஹாப்பி பாக்குறதுக்கு, டிலைட்டுக்காக கேட்கிறோம். இல்ல நாங்க டெக்னிக்கலா கேப்ஸ்ல பவுண்டரி தான் அடிப்போம், அதான் எங்க கெப்பாசிட்டி. அந்த பவுண்டரிஸ் நிறைய அடிங்க, 6க்கு காம்பன்சேட் பண்ற அளவுக்கு நீங்க பவுண்டரிஸ் அடிச்சீங்கன்னா பரவாயில்ல. அதுவும் பண்ணாம நாங்க வந்து தட்டணும்னா ஈஸி சிங்கிள், இழுத்து அடிச்சோம்னா ஹியூஜ் சிங்கிள் அப்படின்னு இதே பிலாசபில கிரிக்கிட்டா, அப்ப பவுண்டரி எப்ப தாண்ட போறீங்க? இட்ஸ் அ டோர்னமெண்ட் இல்ல, இட்ஸ் அ டோர்னமெண்ட், ஸ்டேக்ஸ் ஆர் இன்வால்வ்டு. நீங்க மெகா ஆப்ஷன் போது அதெல்லாம் நீங்க உட்காந்து எடுக்கிறீங்க பிளேயர்ஸை. அப்ப பிளேயர்ஸை எடுக்கிற சமயத்துலயும் ஆப்ஷன்லயும் இதான் ஐடியாலஜி தானே. பவுண்டரி அடிக்கிற பிளேயர்ஸா எடுத்தா போறோம், சிக்ஸஸ் அடிக்கணும்னு வேண்டான்ற ஐடியால ஆப்ஷன்லயும் எடுக்கிறாங்களா? இல்லையே. நீங்க சிக்ஸ் எல்லாம் பயங்கரமா அடிச்சு நீங்க சிக்ஸுக்கு பேர் போனவர், நீங்க டாக்டரேட் இன் சிக்ஸ் ஹிட்டிங். ஷேன் வாட்சன் ஒருத்தர் வந்தார், அவர் டாக்டரேட். சிவம் டுபே சிக்ஸ், ஜடேஜா சிக்ஸ், இவ்வளவு பேர் அடிச்சுட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு ரிஷப் பண்ட் வந்து ஃப்ரண்ட்ல இறங்குனாரு, ஓப்பனிங் இறங்குவோம், ஃபார்மே இல்ல, பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பனிங்கும் அதே மாதிரி தான் சார் ஆடினார். ஓப்பனிங்லேயே இன்னைக்கு அவரால ஃபார்ம் பிடிக்க முடியல. ரன் பால் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாரு. ஹி குட் நாட் மீட் த பால் அட் ஆல். அடிக்கவே முடியல அவரால். அந்த விஷயத்துல ஒரு சின்ன போன் டேப்பிங்கோ இல்ல வீடியோ டேப்பிங்கோ நடந்தது. நம்ம இந்த ஐடியாவை யாரு கொடுத்தோம்? சென்னை சூப்பர் கிங்ஸ்ல தோனி ஓப்பனிங் வரணும், நம்ம தோனி விக்கெட் கீப்பர் சிக்ஸ் ஹிட்டர் வந்து ஓப்பனிங் வரணும் பேசுறோம். கோயங்கா ஓனர் வந்து நைட்ல இந்த விஷயத்த பிடிச்சிட்டு அவரு தோனி எட்டு வரணும், நம்ம இதை பண்ணுவோம் ரிஷப் பண்ணிட்டு இன்னும் நமக்கு திட்டத்துக்கு வசதியா இருக்கும். முதல்ல போயிட்டு வந்தா அவுட் ஆயிட்டு வந்துட்டாருன்னா ஒரு 15 திட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியா ஊருக்கு வந்தாரு. பாவம், அவர் வந்து டோட்டலி அவுட் ஆஃப் சார்ட்ஸ். அவர் வந்து ஃபார்ம் வரணும், அவ்வளவுதான். அவர் பிஸ்டா பிளேயரு, அவருக்கு ஃபார்ம் வரலன்றதால நான் அவர் எதுவுமே நான் குறை சொல்லல. ஒரே ஒரு மேட்ச் அவருக்கு மாட்டுச்சுன்னா நீங்க உங்களுக்கு இந்த நிக்கலஸ் புரானே காணாம போற அளவுக்கு அடிப்பாரு ரிஷப் பண்ட். அதனால இன்னைக்கும் ட்ரை பண்ணாரு, சரியா மாட்டல. அவர் ஆடுற ஷாட்ஸ் எல்லாமே கரெக்டா ஃபீல்டு போயிடுச்சு. ஸோ பேட் லக். அந்த மூவ் கிளிக் ஆகல, பட் கரெக்டா அவர் திடீர்னு ஃபார்ம் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சிக்ஸ் அடிக்கிறதுக்கு இப்படி ஒன்று பண்ணணும். இதான் நம்ம சிஎஸ்கே சொல்லியிருந்தோம், பட் அவங்க பண்ணிட்டாங்க எல்ஐசிக்கு போயிட்டு. சார், குஜராத் டைட்டன்ஸ் உடைய பேட்டிங்ல வந்து இன்னைக்கு சுப்மன் கில் அவருடைய இந்த ஒரிஜினல் ஓஜி ஃபார்முக்கு வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. கம்மிங் டவுன் த ட்ராக், இறங்கி வந்து ஃபாஸ்ட் பவுலர்ல வந்துட்டு கவர்ஸ் மேல அடிக்கிறது, இறங்கி வந்து ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறது. ஸ்பின்னர்ஸையே அங்க பாதி பேர் வந்துட்டு கம்மிங் டவுன் த ட்ராக்ல அடிக்க மாட்டேங்கிறாங்க. இவர் ஃபாஸ்ட் பவுலரை இறங்கி அடிக்கிறாரு. இவரோட ஷாட்ஸ் அண்ட் ஆல்சோ பிளேஸ்மெண்ட்ஸ், ஃபைண்டிங் தி கேப்ஸ் வாஸ் வெரி குட் சார். பவர் பிளேக்குள்ளேயே இப்போ வந்துட்டு இப்போ சிஎஸ்கே கூட சொல்றாங்க, ஐ எம் கமிங் பேக் டு சிஎஸ்கே. அவங்க வந்துட்டு இந்த நாங்க பவுண்டரிஸ் தான் எங்க ஸ்ட்ரென்த், சிக்ஸ் ஸ்ட்ரென்த்லன்றாங்க. அப்படி இருந்தா ஆக்சுவலா ஒரு கான்வேயோட ஒரிஜினல் ஃபார்ம்ல ஒரு இப்படி தான் ஆடி வச்சிருந்திருப்பாரு.
சுப்மன் கில் மாதிரியோ சாய் சுதர்ஷன் மாதிரியோ சிக்ஸர்ஸ் அதிகமா அடிக்கிறாங்களோ இல்லையோ, ஃபைண்டிங் த கேப்ஸ் இன் த பவர் பிளே அது வந்து இன்னைக்கு சுப்மன் கில் ரொம்ப அழகா பண்ணாரு சார். எவ்வளவு பேர் இருந்தாலும் 2 பேருக்கு நடுவுல பவுண்டரிஸை வெளுத்து என்னன்னா எனக்கு இந்த பவுண்டரி கான்செப்ட் ஒன்று இருக்கு. சிஎஸ்கே சொல்லுங்க, இந்த பவுண்டரிஸ் தான் நான் காணுன்றாங்க. லாஸ்ட் பால் 6 to win என்ன பண்ணுவாங்க? அது பெரிய யோசிச்சு 4 ஓகே, நாங்க 2 ரன்ஸ்ல தான் தோத்தோம், 6 ரன்ஸ்ல தோக்கலன்னு சொல்லிக்கலாமா? 6 அடிக்க வேண்டியதுல அடிச்சு தானே காணும். முதல்ல அதோ 6 அடிக்கணும்ன்ற தோனி மாதிரி ஒருத்தர் அட் த ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ் ஒரு லீடர் இருக்கும்போது நம்ம எனக்கு தெரிஞ்சு 4 பத்தி 6 பத்தி தான் பேசணும். அதான் நம்ம அது சால்வ் ஆயிடும். தோனி ஓப்பனிங் வந்தாலும் அது சால்வ் ஆயிடும் என்ன பொறுத்த வரைக்கும். அது ஷோர்.